வணக்கம். நான் 27வது மாமன்ற உறுப்பினர். இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2-3 வருடமாவே வந்து இந்த குப்பைகள்லாம் வந்து கொட்டுறது கஷ்டமா இருக்குது. என்னன்னா, இப்போ எந்த இடத்துல எடுத்துன்னு போய் கரெக்டான செக்ரிகேஷன், அதாவது பிரிச்சு இது பண்ணி கொடுத்துறதுக்கும் இதுவாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி சக்கைங்கெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதை வந்து எத்தனை பேர் வச்சு நாங்கள் பிரிச்சு இதை தனித்தனியாக பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் வார்டெலாம் ஃபுல்லாக மலைப்பகுதி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 இடத்துலேருந்து வரும். இது அங்கங்கே வந்து நாங்கள் சம்டைம்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணி இது பண்ணுவோம். இப்போ எந்த இடத்துலையுமே எங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ் வந்து இன்னும் வந்து எங்களுக்கு கொடுக்கல. இப்போ இதை எத்தனை போய் எங்கே கொட்டுறதுனா எங்களுக்கு தெரியல. இதுக்கு தயவு செய்து ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுங்க. அதாவது இப்போ மக்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாஸ்டிக் எந்த இடத்துலையுமே பிரித்து தரதில்லை, எல்லாத்தையுமே எங்கள் தலையிலே கட்டிடுது. அது மண்ணோட காவாவோட எல்லாத்துலேயுமே போட்டுருது. அதே மாதிரி அந்தந்த ஏரியாவில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த இடத்துலையுமே கொட்ட விடாங்க, அங்கங்கே மக்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான், பிரச்சனை பண்ணுங்க. ஆனால் பிளாஸ்டிக் ஃபஸ்ட்டு நீங்கள் போடாமல் இருந்து அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணுங்க. இப்போ இந்த குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் எங்கே கொட்டுறதுனா எங்களுக்கு இடம் தெரியல. இது டெய்லி யோசிச்சு எங்களுக்கு ஒரு இதுவே ஒரு பிரச்சனையாகவே பெருசாக போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் எங்களுக்கு வந்து, அதாவது என்ன விஷயம்னா, எந்த ஊர்லையுமே அந்த இடத்துல குப்பை கொட்டுறதுக்கான இடம் வந்து மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது ஒரு டம்ப் பண்ணி ஒரு யார்டு மாதிரி நம்ம பண்ணுறோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதே மக்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன், தயவுசெய்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணுங்க. ஒரு காய்கறி கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஒயர் பேக் வாங்கி போங்க, ஒரு எடுத்துட்டு போங்க வீட்டிலேருந்து. டிஃபன் கடைக்கு போனீங்கன்னா ஒரு பார்சல் வாங்கினீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் பிளாஸ்டிக் கம்மியாகும். வேற எதுவும்